வணக்கம். சாபங்களை வரங்களாக்குவோம். எப்படி? வாங்க ஒரு மகாபாரத கதை மூலம் தெரிந்து கொள்ளலாம். எல்லாமே நமக்கு சாதகமாக அமைந்துவிட்டால் வாழ்க்கையில் சிக்கல் இல்லைதான். ஆனால் பாதகமான நிகழ்ச்சிகள் ஏற்படாமலேயே வாழ்க்கை நடத்த யாரால் முடிகிறது? அதை விதி என்று விவரிக்கிறது நமது சமயம். ஆனால் அந்த பாதகமான ஒவ்வொரு நிகழ்விலும் நமக்கு சாதகமான ஏதோ ஒன்று இருக்கிறது என்று உறுதியாக எடுத்துக்கொண்டால் வாழ்க்கை நன்றாகத்தான் இருக்கும். குந்தியின் மகனாய் பிறந்தாலும் வெளி உலகுக்கு விளங்காமல் பிறந்தவன் கர்ணன். பெற்ற அஞ்சை பெட்டியில் வைத்து ஆற்றில் விட்டாள் குந்தி. கிழட்டு தேரோட்டியின் வளர்ப்பு பிள்ளையானான் கர்ணன். தேரோட்ட கற்றுக்கொண்டு அரசனுக்கு ஊழியம் செய்ய சொன்னான் கிழட்டு தந்தை. மறுத்தான் கர்ணன். வில்வித்தை கற்ற வேந்தன் நிலை பெறுவேன், அரசனை எனக்கு தேர்வோட்ட வைப்பேன ஒழிய நான் தேரோட்டியாக மாட்டேன் என்பது கர்ணனின் கனவு. எந்த குருவிடத்தில் வித்தை கற்பது? குலம் கோத்திரம் தெரியாத ஒருவனுக்கு அரச வித்தைகளை கற்பிக்க ஆள் கிடைக்கவில்லை. ராஜவம்சம் இருந்தாலும் ராஜவம்சம் இல்லை என்றால் வில்வித்தை கற்க முடியாத ஜாதி காலம் அந்த காலம். அவனது நல்ல நேரம் பரசுராமனின் பார்வையில் பட்டான். அவர் அதிசய அந்தனர். சத்திரியனுக்கே உரிய வில்வித்தையை சத்திரியனுக்கு சொல்லித் தருவதில்லை என்று முடிவு செய்தவர். சிவந்த மேனி, ஒளியான விழிகள், கல்வியில் ஆர்வம், இத்துடன் இருந்த கர்ணனை கண்டதும் பிராமணனாய் இருக்கக்கூடும் என்ற எண்ணத்துடன் வித்தையை தொடங்கினார். சகல வித்தைகளும் அவனிடம் சரண் புகுந்தன. ஒரு நாள் பாடம் நடத்திய களைப்பில் குரு பரசுராமர் மாணவன் மடியில் தலை வைத்து படுத்திருந்தார். கர்ணன் அவருக்கு காற்று வீசிக்கொண்டு கடமை உணர்வுடன் காத்திருந்தான். கர்ணன் அஸ்திர பலம் பெறுவதை பொறுக்க முடியாத இந்திரன் வண்டின் வடிவெடுத்தான். கர்ணன் மடியில் உறங்கும் பரசுராமர் தூக்கம் தடைபட வேண்டும். பாதியில் எழுந்து கோபத்தால் அவர் சாபம் கொடுத்து கர்ணன் கல்வி கரைய வேண்டும் என்று எண்ணி இந்திரவண்டு கர்ணன் தொடையை துளைத்து எடுத்தது. வலியை பொறுத்து கொண்டிருந்தான் கர்ணன். காலை அசைக்கக்கூட இல்லை. குருநாதர் தூக்கம் களையக்கூடாதே என்ற கவலை. ரத்தம் கசிந்து பரசுராமர் உடலை நனைத்தது. தூக்கம் கலைந்து சினந்து எழுந்தார் குருநாதர். குருதி வடியும் கர்ணர் தொடையை கண்டார். வண்டு துளைத்தும் கூட வலியால் பாதிக்கப்படாத வதனம் கண்டார். வலியை தாங்கும் தேகவளம் கண்டார். கையை உயர்த்தி அலறினார். அட பாவி, என்னை ஏமாற்றி விட்டாயே! இவ்வளவு துன்பத்தை உன் தேகம் பொறுத்திருக்க வேண்டும் என்றால் நீ அந்தணனாக இருக்க முடியாது. அந்தணருக்கு தேகபலம் குறைவு, மனோபலம் அதிகம். பொய் சொல்லி கல்வி கற்றுவிட்டாய். நீ சத்திரியன். சத்திரியன் என்னிடம் கற்ற வித்தை உனக்கு உரிய காலத்தில் பயன்படாமல் போகட்டும் என்று கோபத்தை சாபமாக உருப்பெயர்ந்தார். எத்தனை பெரிய இழப்பு! கற்ற வித்தை பயன்படாமல் போய்விடும். கர்ணன் கவலைப்படவில்லை. நன்றியுடன் குருவை வணங்கினான். உள்ளே ஒரே மகிழ்ச்சி மின்னல். சாபத்தில் என்ன சந்தோஷம்! நீ சத்திரியன் என்ற வார்த்தைகள் அவனுக்கு எதிரொலித்தன. குலம் கோத்திரம் எதுவும் தெரியாத என்னை சத்திரியன் என்று குரு சொல்லிவிட்டார். குருவின் வார்த்தை பொய்யாகாது. என் நெடுநாள் அவலம் இன்றோடு நீங்கியது என்று கர்ணன் மகிழ்ந்தான். அந்த சாபம் அவனுக்கு வரமாக இருந்தது. கர்ணனது பிறவி எதிரி அர்ஜுனன். அவனுக்கும் அப்படி ஒரு அனுபவம். அஸ்திரங்கள் வேண்டி தவம் இருந்தான் அர்ஜுனன். சூதாடி நாடிழந்த பிறகு காட்டில் இருந்த சமயம் வியாசர் சொன்ன யோசனையால் அவன் தவம் இருந்தான். இந்திரன் தந்தையல்லவா? மகன் அர்ஜுனனை சோதித்து வரம் பல வழங்கி சிவனருளையும் பெற்று தந்தான். அதன்பின் இந்திர உலகம் அழைத்து சென்று விருந்தினனாக தங்க வைத்திருந்தான். இரண்டாவது இந்திரனாக ஒளிவீசிய அர்ஜுனன் இருந்த சபைக்கு ஊர்வசி வந்து நடனமாடினாள். எது கருதியோ அவளை நோக்கினான் அர்ஜுனன். இந்திரன் தன்னைப் போலவே மகனை நினைத்தான். மறுவத் துடிக்கிறது மகனது மனம் என்று நினைத்து அர்ஜுனன் அரண்மனைக்கு சென்று தங்கி அவனை அணைத்து மகிழ்வுறுத்தும்படி ஊர்வசிக்கு உத்தரவும் இட்டான். அர்ஜுனன் இளைஞன், பாவியர் பலரை மணந்த மாவீரன். ஊர்வசி உள்ளம் உருகி அவன் இல்லம் வந்தாள். என்ன அதிசயம்! தாயே என்று ஊர்வசி பாதங்களை வணங்கினான் அர்ஜுனன். மையலால் மனமகிழ்ந்து நின்ற ஊர்வசியால் இந்த அதிர்ச்சியை தாங்க முடியவில்லை. தந்தை இந்திரனின் காதலுக்கு உரியவள் என்ற முறையால் தாயே என்றான் அர்ஜுனன். நடனக்கலை மீது உள்ள நாட்டத்தால் மட்டுமே அவளை உற்று நோக்கிய உண்மையை உணர்த்தினான். பேடியே, ஆண்மைக்கு அடையாளமாக என்னை அணையாது பேடி போல் நடந்து கொண்ட நீ உண்மையில் ஆண்மையற்ற பேடியாகவே கடவாய் என்று தன் ஆற்றாமையால் சாபமிட்டாள். சாபம் அவன் சரித்திரத்தையே சரிய வைத்ததா? இல்லை, அதையே அவன் வரமாக்கி கொண்டான். எப்படி? அந்த சாபத்திற்கு கால எல்லை ஓராண்டு என்று இந்திரன் மூலம் எல்லை கட்டினான். வேண்டும்போது அந்த சாபத்தை அனுபவிப்பதாக வாக்கும் கொடுத்தான். பாண்டவர்கள் மறைந்து வாழ வேண்டிய அஞ்ஞான வாசம் என்ற ஓராண்டு முழுவதும் அந்த சாபத்தை பயன்படுத்தி பிருதுநிலை என்ற பேடியாக விளங்கினான் அர்ஜுனன். அந்த சாபம் இல்லை என்றால் அர்ஜுனனை எப்படி மறைத்து வைக்க முடியும்? நெருப்பை ஒளித்து வைக்க முடியுமா? கடலுக்கு முடிப்போட யாரால் முடியும்? வீரமே உருவான அர்ஜுனன் ஆணுமில்லாத பெண்ணும் அல்லாது பேடியாக இருக்க முடியும் என்று துரியோதனன் கனவிலும் நினைத்திருக்க முடியாது. அஞ்ஞாத வாசத்தின் வெற்றிக்கு அந்த சாபமே அடிப்படை துணை. 2 விலைகள் இழந்த அந்தணன் மகனை அறியாமல் கொன்றான் தசரதன். கமண்டலத்தில் நீர் முகந்த ஒளியை யானை நீர் அருந்துவதாக நினைத்து சப்தவேதி என்ற அம்பை விட்டு கொன்றுவிட்டான்.
தந்தைக்கு விஷயம் தெரிய வந்ததும் சாபம் இட்டான். என்னைப் போலவே பிள்ளையை இழந்து அந்த துன்பத்தில் உன் உயிர் பிரியும். தசரதன் மகிழ்ந்தான். ஏன்? என் தவறுக்கு தண்டனை கிடைத்ததே என்பது முதல் காரணம். இன்னும் ஒன்று, அப்போது அவனுக்கு பிள்ளை இல்லை. இவன் சாபம் உண்மையானால் தனக்கு மகன் பிறப்பான் என்று நம்பினான். தேடி பார்த்தால் ஒவ்வொரு சாபத்திலும் ஒவ்வொரு வரம் இருக்கிறது. நன்றி.